Hello Techies. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்கமிங் 1 or 2 டேஸ்ல இருக்கல இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சோ ஒரு இன்டர்வியூக்கு எப்படி போகணும் ஒரு ஹெச்ஆராவோ ஒரு இன்டர்வியூராவோ என்ன மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து क्वेश्चंसலாம் கேட்பாங்க சோ பேசிக்கா ஒரு இன்டர்வியூக்கு நீங்க எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் சோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் மோட்ல இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோட ஹெச்ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறேன் சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ So first காமனா இன்டர்வியூ அப்படினாவே நிறைய பேருக்கு இருக்கிறது ஏதோ क्वेश्चन அண்ட் ஆன்சர் நம்ம போய்ட்டு அந்த ஓரல் டெஸ்ட்ல ஒப்பிப்போம்லாம் क्वेश्चन கேட்பாங்க ஆன்சர் பண்ணுவோம் அந்த மாதிரி நினைச்சுக்கிறீங்க சோ ஃபர்ஸ்ட் அதை அவாய்ட் பண்ணவே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் பிகாஸ் ஆஃப் அது ஒரு क्वेश्चन அண்ட் ஆன்சரா பார்க்காம ஒரு கான்வர்சேஷனா பாருங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அது கம்பெனியோட ஜாப் ரோலுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத அவங்க கேள்வியா கேட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்க போறாங்க சோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை ஜஸ்ட் ஷேர் பண்ண போறீங்க சோ ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட் கிட்டயோ இல்ல உங்களோட சீனியர்ட்டயோ தெளிவா எப்படி சொல்லுவீங்க அந்த மாதிரி சொல்ற ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பாருங்க சோ டீச்சர் அண்ட் ஸ்டூடண்ட் அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டாம் சோ இதுலயே உங்களுக்கு பாதி ஃபியர் போயிடும் இதை தாண்டியுமே நிறைய பேருக்கு ஃபியர் இருக்கும் இன்டர்வியூ அப்படினா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ செகண்ட் இன்டர்வியூ எனக்குமே ரொம்ப பயமா தான் இருந்துச்சு யாருக்கா இருந்தாலும் அந்த ஃபேஸ் தான் தாண்டும் சோ ஒரு இன்டர்வியூ ஃபியரை எப்படி மெயினா கிராக் பண்ணனும்னா ஒரு ஃபியரை திருப்பி அட்டெண்ட் பண்றப்ப அது மேல இருக்க பயமே போய்டும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்சூனிட்டி இல்லனா இன்னொரு ஆப்பர்சூனிட்டி எல்லாரும் 2-3 இன்டர்வியூல அடிபட்டு தான் கத்துக்கறாங்க சோ அதனால டெஃபினெட்லி இன்டர்வியூனாவே பயந்துட்டே இல்லாம தப்பா இங்கிலீஷ் பேசினாலும் சரி ஒண்ணுமே தெரியலனாலும் சரி ஒரு 5-10 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க 11வது இன்டர்வியூல தப்பி தவறி நீங்களே கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகே இப்படி தான் இருக்கும் இப்படி தான் பண்ணுவாங்க யூ வில் கெட் த எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அது போதும் உங்களை நீங்கள் பெட்டர் பண்ணி ஒன்றுமே தெரியலனா கூட எப்படி உங்களை பொசிஷன் பண்ணிக்கணும் எப்படி உங்களை ஷோகேஸ் பண்ணணும் எப்படி உங்களை கான்ஃபிடென்ட்டாக காமிச்சிக்கணும் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் பயப்படாமல் ஃபெயிலியராக ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 5-10 இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க தப்பே கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிங்க அதுலேருந்து கரெக்ட் பண்ணிட்டு போனால் டெஃபினட்டாக கிராக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ தான் பேசிக் திங் அதை தாண்டி மெயினாக என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா ரிசர்ச் அபவுட் தி கம்பெனி இப்போ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறீங்கன்னா அது ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியா சர்வீஸ் பேஸ் கம்பெனியா என்ன பண்றாங்க அவங்க ரீசன் நியூஸ் என்ன கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபவுண்டர் யாரு இன்டர்வியூ எடுக்க போனாரோ அந்த நேம் லிங்க்டின்ல போட்டு கூட வர வரையும் பார்த்துட்டு போயிருங்க அந்த அளவுக்கு கம்பெனி ரிசர்ச் ரொம்ப முக்கியம் இன்ஃபேக்டா பர்சனலாக நானே ஃபெயில் ஆயிருக்கேன் 2 ரவுண்டு கிராக் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல 3rd ரவுண்ட்ல போய் உட்காரப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஹெட் ஆஃப் மேனேஜர் அவர் பாட்டு ஒர்க் பண்ணிட்டு கேட்ட முதல் கேள்வி என் கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருக்கீங்க என் கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லுங்கட்டாங்க எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அவங்க கம்பெனி என்ன பண்றாங்க ஸோ இது உங்க இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்றாங்கன்னு கூட வச்சுக்கலாம் பிகாஸ் ஆஃப் 10-11 இல்லாமல் அந்த கம்பெனிக்காக ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இன்ஃபேக்ட் ஆஃப் டெக்னிக்கலாக நீங்கள் வீக்காக இருந்தால் கூட இந்த மாதிரி உங்க மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னாவே எடுக்க கூட சான்ஸ் இருக்கு அதனால மெயின் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல் என்னன்னா ஒரு கம்பெனி இன்டர்வியூ பண்ணா ஃபர்ஸ்ட் திங்க அந்த கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் என்ன கம்பெனிக்கு என்ன மாதிரியான ரோலுக்கு எந்த விஷயத்துக்கு நம்ம போகிறோங்கிற ஸ்ட்ராங் ரிசர்ச் ரொம்ப முக்கியம் அடுத்து செகண்ட் திங் என்னன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக படிங்க ஸோ எல்லா ரோலுக்குமே எங்கே வேலைக்கு எடுத்தாலுமே நீங்கள் வேலைக்கு வாங்க இன்டர்வியூ கூப்பிட்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க எனக்கு மெயிலில் ஜேடி அனுப்புங்கன்னு ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் உங்களை யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ மோஸ்ட்லி அந்த பர்சனே உட்காந்து எனக்கு இப்படி ஒரு ஆள் தான் தேவை அப்படின்னு அவங்க ரெடி பண்ணுறாங்க ஸோ எல்லாத்தையும் நம்மளால படித்து தெரிஞ்சுக்க முடியுமானா தெரிஞ்சுக்க முடியாது கண்டிப்பாக எல்லாருமே இல்லை நீங்கள் எனக்கே பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்த பின்னாடி ஓடி இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிறதுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நோக்கி நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சிங்க அதை நோக்கி நீங்கள் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் பெட்டராக கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு 3 to 4 ஸ்கில்லை பிக் பண்ணிக்கோங்க அந்த ஸ்கில்லை நல்லா வந்து உங்களை க்ரூம் பண்ணிக்கோங்க அந்த ஸ்கில்லை கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு தென் போங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அங்கே போட்டிருப்பாங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் அதுலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூலையும் கேட்க போகிறாங்க ஸோ பை த வே அட்லீஸ்ட் ஆஃப் எல்லாமே தெரியலனா அந்த 4 to 5 அந்த மெயின் டாப் ஸ்கில்ஸை பார்த்துட்டு போயிருப்பீங்க அதை வச்சாச்சு பேசுவீங்க ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஜாப் டிஸ்கிரிப்ஷனை அனலைஸ் பண்ணுங்க தென் தேர்ட் திங் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை அனலைஸ் பண்ண கையோட ரெஸ்யூமை சரி பண்ணுறது தான் இம்பார்ட்டன்டான விஷயம் 3வது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா இன்டர்வியூ எந்த இன்டர்வியூ பண்ணாலும் கேட்டு பாருங்க இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் உங்கள் ரெஸ்யூம் பார்த்து தான் கேள்வியே கேட்பாங்க பிகாஸ் ஆஃப் 2 ஆங்கிள்லேருந்து கேள்வி வரும் ஒன்று அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆள் தேவை அப்படிங்கிறதுலேருந்து கேள்வி வரும் 2வது ஆங்கிள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த உங்கள் ரெஸ்யூமில் ஏதாச்சும் போட்டிருக்கீங்கன்னா அந்த விஷயத்துலேருந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணணும்னா ஆல்ரெடி ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே உங்கள் ரெஸ்யூமில் மேட்ச் ஆகிற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா பை த வே இன்டர்வியூவர் உங்கள் ரெஸ்யூம் பார்க்குறப்ப ஓகேப்பா நம்ம ஜாப் ரோடு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி தான் இந்த ரெஸ்யூம் இருக்கணும்னு நினச்சி ரெஸ்யூமும் ஷார்ட் லிஸ்ட் ஆகும்
தென் நீங்கள் இன்டர்வியூவில் போய் உட்கார்றப்போ உங்கள் ரெஸ்யூமில் தான் கேட்பாங்க. இன்ஃபேக்ட் ஆஃப் உங்களுக்கு பெருசாக தெரியலனா அந்த விஷயத்தெலாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எதெல்லாம் நல்லா தெரியுமோ கம்பெனிக்கு எது நீடடோ அதை ஷோகேஸ் பண்ணி ஸ்கில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது தான் வரும். மோஸ்ட்லி நீங்கள் யாரை வேணாலும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்ட கேளுங்க, மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் கம் ஃப்ரம் யுவர் ரெஸ்யூமில் என்ன இருக்கோ அதில் தான் கேட்பாங்க. அதனால் தெரியாத போடோன்னா ரெஸ்யூமில் பர்ஃபெக்டாக கம்பெனி என்ன பார்க்குறாங்களோ உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி போட்டு போங்க. சக்ஸஸ் தான். இது இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம். தென் ஃபோர்த் திங், உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன். நானே ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவர் என்ன பேசுகிறாரோ அவரோட நான் கனெக்ட் ஆகணும், அட்டாச் ஆகணும்னாவே அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம். அவரை பற்றி ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே 1 or 2 minutes என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு, பரவாயில்லையப்பா நம்ம ரோடுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்காருன்னு எனக்கு தோணிடுச்சுன்னா நான் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே எடுப்பேன். ஓகே இவர் எப்படியே எடுத்துடணுன்னே தான் எடுப்பேன், ரிஜெக்ட் பண்ணி எடுக்க மாட்டேன். அது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லேயே செட் ஆகாத மாதிரி இருக்குது, இல்லை அதுலேயே வந்து கம்பெனியில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுவும் அவர் சொல்கிறதும் டோட்டலாக தப்பாக இருக்குது அப்படின்னா எனக்கே கொஸ்டின் வந்துடும், என்னடா அதுன்னு. அப்போ நான் ரொம்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடும், இதில் தெரியுமான்னு. ஸோ அதனால் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிட்டு தெளிவாக பேச போங்க. ஃபஸ்ட்டு பேஸ் லைனே கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணிங்க. தென் செகண்ட் திங், உங்களை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் ப்ளஸ் கம்பெனி என்ன ரோலுக்காக கூப்பிட்டுருக்காங்களோ அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும் அதையும் மேட்ச் பண்ணி சொல்ல பாருங்கள். சும்மா உங்களை பற்றி மட்டுமே உங்கள் ஹாபிஸா அப்படி இப்படின்னா சொல்கிறத தாண்டி மெயினாக ப்ராஜெக்ட்டும் என்ன மாதிரியான விஷயங்கள் கம்பெனி எதிர்பார்க்கல நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதனால் உங்களை ஹையர் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்குமே நீங்கள் டீட்டெயில்டாக உங்கள் செல்ஃப் இன்ட்ரோவில் ஆட் பண்ணி சொல்லலாம். ஸோ செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே போங்க. தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் என்னன்னா காமன் இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ காமன் இன்டர்வியூ கொஷின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு ஒய் ஷுட் வி ஹையர் யூ, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, வாட் இஸ் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன். இந்த கேள்விலாம் கேட்க ஈஸியாக இருக்கும், பட் இன்டர்வியூவில் டக்குன்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிடுவோம். ஸோ அங்கே தான் பெரிய பிரச்சனையாக வரும். ஸோ உங்களுக்கு மேலே கான்ஃபிடென்ட் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. அதனால் காமன் கொஷின்ஸ் ஆல்ரெடி புக்லெட்டே அவ்வளோ இருக்குது. நானுமே கூட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு 50 to 60 கொஷின்ஸ் காமன் இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு அதில் இருக்குது. அதை போய் படிங்க, செக் பண்ணி பாருங்கள். அது மூலிமா யூ கேன் கெட் தட் காமனான இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், இன்டர்வியூவில் ஹெச்ஆர் என்ன மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த கேள்விகள்லாம் கேட்குறாங்கிற நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த PDF இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ காமன் இன்டர்வியூ கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விஷயத்தில் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் எங்களோட மை கரியர் பூஸ்டர். ஸோ நிறைய பேர் டெக்னிக்கலான ஐடிக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு இன்னும் ஜாப் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இன்டர்வியூ காலே வர மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் இப்போ இருக்க கிரௌடான மார்க்கெட்டில் ஒரு ஓப்பனிங்க்கு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அவங்க அதையும் தாண்டி ஹெச்ஆருக்கு உங்கள் ரெஸ்யூமை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால எங்களோட மை கரியர் பூஸ்டர் மூலிமா உங்களுக்கு ரெஸ்யூம் பில்டிங், நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங் மாதிரியான எல்லா சப்போர்ட்டும் வித் ஹெச்ஆர் அசிஸ்டன்டோட ப்ரொவைட் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மை கரியர் பூஸ்டர் நாங்களே ஹெச்ஆர்லாம் சேர்ந்து பர்சனலாக ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். இதில் என்னோட கம்ப்ளீட் 5 years ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் தென் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் பல விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும். இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குது, வர வச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் மை கரியர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி லேண்டிங் பேஜ் இருக்கும். போய் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் யூடியூப் வீடியோ வரும், அதில் டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் லேண்டிங் பேஜ் செக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்படி இல்லாமல் வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே நேம், நம்பர், மெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்க, நானே உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன். ஸோ இன்டர்வியூ கால்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக மை கரியர் பூஸ்டர் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 5 ஏரியாவை கவர் பண்ணிங்கனாவே உண்மையிலுமே நீங்கள் ரொம்ப வீக்காக இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களை ப்ரெசென்ட் பண்ணி ஷோகேஸ் பண்ணி வேலை எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கம்பெனியை பற்றி ஸ்ட்ராங்காக ரிசர்ச் பண்ணுறது, செகண்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஸ்டடி பண்ணுறது, தேர்டு ரெஸ்யூமை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி, ஃபோர்த்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி, ஃபிஃப்த்து காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறது. உங்களை இந்த 5 ஆங்கிளில் ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் 80% செலக்டட் தாங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் HR Naveen signing off.